திமுக கூட்டணியில் இருந்து பல்வேறு கட்சிகள் டிசம்பர் மாதத்திற்குள் வெளியேறும் என புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் திருவள்ளூரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். புரட்சி பாரதம் கட்சித் தலைவராக பொறுப்பேற்று 23 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை அடுத்து கட்சி சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் கேக் வெட்டி கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது வேறொரு நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான PV ரமணா சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவி மூர்த்தி MLA கொரோனா காலத்திலும் புயல் மழை காலத்திலும் சிறப்பாக செயல்பட்ட துப்புரவு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யும் என திமுக அரசு அறிவித்தது. ஆனால் தற்பொழுது ஏற்கனவே வாங்கிக் கொண்டிருந்த சம்பளத்தை விட 7,000 ரூபாய் குறைவாக கொடுத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதோடு அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தாமல் தான் தோன்றித்தனமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். அதேபோல் அரசு ஊழியர்களுக்கு தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகளை 4.5 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை நிறைவேற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புவேன் எனவும் உறுதி அளித்திருந்தார். அதையும் நிறைவேற்றவில்லை. எதிர்க்கட்சியாக இருக்கின்றபோது சொல்வதையெல்லாம் ஏன் தற்போது செய்யவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். வெளிநாடுகளுக்கு தொழில் முதலீடு செய்வதற்காக சென்று வந்த முதலமைச்சர் இதுவரை எவ்வளவு தொகை பெற்று வந்தார்? எவ்வளவு தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டது? எவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது போன்ற எந்த அறிக்கையும் அவர்கள் வழங்கவில்லை. இதையெல்லாம் அவர்கள் விளம்பரத்திற்காக மட்டுமே செய்கிறார்களே தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். வருகின்ற டிசம்பர் மாதத்திற்குள் திமுக கூட்டணியில் இருந்து 4 கட்சிகள் வெளியேற தயாராக இருக்கின்றன. திமுக கூட்டணி இல்லாமல் தனியாகத்தான் நிற்கும். அதேபோல் அதிமுக கூட்டணிக்கு ஒரு சில கட்சிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. தமிழகத்தில் இந்த முறை மும்முனை போட்டிதான் நிலவும் எனவும் அவர் தெரிவித்தார். ஒருமுறை ஆட்சியில் இருந்து மறுமுறை ஆட்சிக்கு வருவது என்பது அதிமுகவிற்கு மட்டுமே சாத்தியமானது என்றும் அது மற்ற கட்சிகளுக்கு சாத்தியமில்லை எனவும் அவர் தெரிவித்தார். புரட்சி பாரதம் கட்சி தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் நீடித்து வருவதாகவும் தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கியது குறித்த கேள்விக்கு அரசியலில் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள பக்குவம் வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இது போன்ற அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக தொடர்ந்து மற்ற கட்சிகள் போல தலைவர்களை போல தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்கின்ற இந்த நாளில் ஒரு மாதத்திற்கு 2 பொதுக்கூட்டங்கள் அல்லது 3 பொதுக்கூட்டங்கள் 3-4 சட்டமன்ற தொகுதிகளை இணைத்து நடைபெறுகின்ற கூட்டம் முதலில் காஞ்சிபுரம் மாவட்டம் முடிந்திருக்கிறது. அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டமும் திருவள்ளூர் மாவட்டத்திலே ஒரு பகுதியாக பொன்னேரியில ஒரு கூட்டமும் திருவள்ளூர் மாவட்டத்தில் மேற்கு பக்கமாக திருத்தணியில ஒரு கூட்டமும் இந்த அக்டோபர் மாதத்திற்குள் முடிந்துவிடும். கடந்த 7ஆம் தேதி செப்டம்பர் 7 புரட்சி பாரதம் இயக்கத்திற்கு தலைமை ஏற்று 23 ஆண்டுகள் முடிவுற்று 24ஆம் ஆண்டை அடியெடுத்து வைக்கின்ற இந்த நாளில் நம்முடைய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் அனைவரும் சந்தித்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்னும் வேகமாக இன்னும் எழுச்சியோடு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து இந்த மக்களை, குறிப்பாக பட்டியலின மக்களை ஒன்றிணைத்து இந்த அரசின் சார்பாக இந்த மக்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறது, கிடைக்கவில்லை, எப்படியெல்லாம் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாடு அறியும்.
பல்வேறு பிரச்சனைகளிலே சிக்கியிருக்கின்றவர்களும், குறிப்பாக ஆணவ படுகொலைகளும், தற்பொழுது கூட கடந்த மாதத்திலே திருநெல்வேலியில் நடந்த படுகொலை பார்த்திருப்பீர்கள். இதுபோல தமிழ்நாடு முழுக்க படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல அரசு சார்பாக ஆதிதிராவிட மாணவர் விடுதிகளை சமூக நீதி விடுதி என்று மாற்றி இருப்பது, அது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு எந்த காரணத்துக்காக இந்த ஆதிதிராவிட நல பள்ளிகளை துவக்கினார்கள், அதோடு அந்த மாணவர்கள் விடுதியிலேயே தங்கி படிக்க வேண்டும், அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று எந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அதற்குள்ளாக சமூக நீதி விடுதி என்று மாற்றுவதற்கு என்ன அவசியம் அல்லது என்ன அவசரம்? அதுதான் எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆக சமூக நீதி நாட்டிலே இருக்கிறதா என்று கேட்டாலும் அதற்கும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இப்படி இந்த அரசு சமீபத்தில் கூட பார்த்திருப்பீர்கள், சென்னை மாநகராட்சியிலே துப்புரவு பணி செய்கின்ற இந்த மக்கள் கொரோனா காலத்திலே அவர்கள் எப்படியெல்லாம் பணி செய்தார்கள், புயல் மழையிலும் எப்படி பணி செய்தார்கள் என்றெல்லாம் நாடு அறிந்தது. அன்றைக்கு இதே அரசு அவர்களுடைய உழைப்பை கண்டு கண்டிப்பாக இந்த அரசு எதிர்காலத்திலே உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து இந்த அரசு கண்டிப்பாக விசுவாசம் காட்டும் என்று அறிவித்து ஏற்கனவே வாங்கி கொண்டிருக்கின்ற சம்பளத்தை விட இன்னும் 7,000 குறைவாக கொடுத்து ஒரு தனிப்பட்ட ஒரு கான்ட்ராக்டரிடம் ஒப்படைப்பது எந்தவித நியாயமில்லை என்று போராடிய அந்த மக்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தாமல் தான் தோன்றித்தனமாக நாங்கள் செய்வதைத்தான் செய்வோம், விருப்பம் இருந்தால் வேலை செய்யுங்கள், இல்லை என்றால் காலி செய்யுங்கள் என்று சொல்லுவது அது அந்த மேயருக்கும் அழகல்ல, இந்த அரசுக்கும் அழகல்ல என்பதை மக்கள் நொந்து போய் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அரசு ஊழியர்கள் எல்லாம் தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதி, பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்று அறிவித்தீர்கள். 4 ஆண்டுகள் முடிந்துவிட்டு 4.5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது, எப்பொழுதுதான் அதை கொண்டு வருவீர்கள் என்று கேட்டதற்கு அரசாங்கத்திடம் பதில் இல்லை. அதே போல தொடர்ந்து சட்டமன்றத்திலே எஸ்சிஎஸ்னுடைய காலி பணியிடங்கள் 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறது. அதை திமுக ஆட்சிக்கு வந்ததும் அதை நிறைவேற்றும் என்று சொன்னார்கள். இன்று வரையில் எத்தனை பேர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்கின்ற எந்த விதமான ஒரு அறிக்கையும் இதுவரையில் இல்லை. இப்படி எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது சொல்லுகின்றதை எல்லாம் ஆளும் கட்சியாக வருகின்ற பொழுது ஏன் அதை நடைமுறைப்படுத்தவில்லை அல்லது செயல்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை என்றுதான் மக்கள் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில வெளிநாடு சென்று முதலமைச்சர் ஜெர்மனிக்கும் இங்கிலாந்திற்கும் சென்று 15,000 கோடிக்கு மேல் தமிழகத்திற்கு வேலை துவங்க கொண்டு வந்து இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் செய்திருக்கிறது என்று சொன்னார்கள். எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு பணத்தை முதலீடு செய்கிறது? கடந்த வருடம் இதே அரபு நாடுகளுக்கு சென்று இதேபோல் முதலீடுகளை பெற்று வந்தார்கள். எவ்வளவு பணம், எந்தெந்த இடங்களிலே இந்த கம்பெனிகள் துவங்கி இருக்கிறார்கள், எத்தனை பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்கின்ற எந்த விவரமும் இல்லை. தற்பொழுதும் எந்த விவரமும் இல்லை. ஆக அரசு எல்லாம் வாய்மொழியாகவும் விளம்பரத்திற்கு மட்டும் சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவரை எந்த விதமான வேலைப்பாடுகளும் நடக்கவில்லை என்பதுதான் ஒரு விந்தையாக இருக்கின்றது. அதே போல எதிர்கட்சிகள் சுக்கு நூறாகிவிடும். ஆளுங்கட்சியில் இருக்கின்ற கூட்டணி மட்டும் மிக வலிமையாக இருக்கிறது. மீண்டும் நாமே வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லுகின்ற இந்த ஆளும் கூட்டணி கண்டிப்பாக டிசம்பர் மாதத்திற்குள் கடந்த தேர்தலில் நடந்த மக்கள் நல கூட்டணியை போல விஜய் தலைமையில ஒரு கூட்டணி நடக்க இருக்கின்றது. திமுக கூட்டணியிலிருந்து 4 கட்சிகள் வெளியேற இருக்கிறது. திமுகவிற்கு கூட்டணி இல்லாமல் தனியாகத்தான் இருப்பார்கள். அதேபோல் அதிமுக கூட்டணிக்கும் ஒரு சில கட்சிகள் வந்து சேர்ந்துவிடும். ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மும்முனை போட்டியாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். அதில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது மக்களுடைய கைகளிலே இருக்கின்றது. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர ஆட்சியிலிருந்து மீண்டும் அதே கட்சி ஆட்சிக்கு வருவது என்பது அதிமுக தான். மற்ற கட்சிகளுக்கு அது வாய்ப்பு இல்லை என்றுதான் தெரிகிறது. கண்டிப்பாக அதுதான் நடக்கும். ஆக தற்பொழுது வரை புரட்சி பாரதம் அதிமுக கூட்டணியில் இருக்கின்றது. வருகின்ற ஜனவரி மாதம்தான் எப்பொழுதும் புரட்சி பாரதம் கட்சியுடைய பொதுக்குழு கூடி பல தீர்மானங்களை நிறைவேற்றுவோம். அதிலே தேர்தல் பற்றியும் விவாதிக்கின்ற பொழுது யாருடன் கூட்டணி என்ன என்பதையெல்லாம் அந்த பொதுக்குழுவிலே தான் விவாதித்து அன்றைக்கு அறிவிப்போம். அதற்குள்ளாகத்தான் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க மக்களை ஒன்றிணைக்க, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த, சட்டமன்றத்திலே புரட்சி பாரதம் உறுப்பினர் என்னவெல்லாம் இந்த மக்களுக்காக பேசியிருக்கிறார், என்னவெல்லாம் திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், அவருடைய கோரிக்கைகள் என்னவெல்லாம் நிறைவேறி இருக்கிறது, என்னவெல்லாம் அரசாங்கம் நிறைவேற்றாமல் இருக்கின்றது, இதையெல்லாம் மக்களிடத்தில் விளக்கி சொல்லி ஜனவரி மாதத்திற்குள் 15 கூட்டங்களை நடத்தி முடிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுக்க என்று திட்டமிட்டிருக்கின்றோம். அதற்குத்தான் ஒரு கூட்டம் முடிந்திருக்கின்றது. இனிமேல் மிக வேகமாக எழுச்சியோடு இந்த கூட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கும். மக்களை சந்திப்போம். கண்டிப்பாக புரட்சி பாரதம் இல்லாமல் கண்டிப்பாக எந்த கட்சியோடு இணைக்கின்றதோ அந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று
இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், ஒரு வகையில நீங்க அதிமுக கடைசி நேரத்துல உங்களுக்கு கொடுக்கல. ஆனா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சட்டமன்ற தேர்தல்ல உங்களுக்கு கூடுதலா தொகுதி தராங்கன்னு நீங்க பேசியிருந்தீங்க. இதை நீங்க கூடுதலான தொகுதியை கேட்டு பெறுவீங்களா? ஒரு வகையில அதிமுக கூட்டணி அமையும் பட்சத்துல அது யார் கூட கூட்டணின்றது இன்னும் நாங்கள் முடிவு பண்ணலை. பொதுக்குழு கூட்டத்தில் தான் முடிவு எடுப்போம். அப்படி அந்த கட்சி கூட நாங்கள் கூட்டணி போனாலும் கண்டிப்பாக நாங்கள் மேற்கொண்ட இடங்களைத்தான் நாங்கள் கேட்டு பெறுவோம். இப்ப நீங்க அதிமுக கூட்டணியில இருக்கிறீங்க, ரெட்டையாள சின்னத்திலையும் ஜெயிச்சிருக்கீங்க. அதிமுக நிலவு இந்த கூட்டணி எப்படி பாக்குறீங்க? ஏன்னா செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இல்ல கரெக்டு. நம்ம அந்த கூட்டணி ஸ்டாண்டர்ட் எப்படி பாக்குறீங்க? ஒருங்கிணைக்குன்னு நினைக்கிறாரு. இல்ல நம்ம அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோமோ ஒழிய நம்ம அந்த கட்சிக்காரன் கிடையாது. அதனால அது உள்கட்சி விவகாரன்றதுனால அதை நம்ம அதை பத்தி சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை, வழி இல்லை. கட்சிக்காரர்களை கேட்டாக்க, கட்சிக்காரனத்தை விட நீங்க அந்த கட்சி தலைவரை கேட்டாக்க சரியான விளக்கம் கொடுப்போம். செங்கோட்டை சேர்ந்து இந்த தேர்தல்ல போட்டிட்டு தான் சொல்றாங்க. அது எப்படி நான் பாக்குறீங்க? என்னன்னா செங்கோட்டனும் அதே போல ஓபிஎஸும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு தனியா தேர்தலில் போட்டிடுறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? நான் பார்க்க முடியாது, மக்கள் தான் பார்க்கணும். மக்கள் யாருக்கு அங்கீகாரம் தராங்கன்றது தேர்தல் நடத்தல் தெரியும். இல்ல, ஒரு பலமாக இருந்த அதிமுக 4ஆக பிரிஞ்சிருக்கிறது. நீங்களும் லாஸ்ட் முறை அந்த கூட்டத்தையும் அந்த கூட்டில தான் இருக்கீங்க. இப்போ ஒன்றிணைந்தா எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் பலமுறை சொல்லிட்டேன். அதிமுக ஒன்றிணைஞ்சால் கண்டிப்பாக, அதுதான் சொன்னேனே, ஊர் கூடி தான் தேர் இருக்கணும். அதனால தனிப்பட்ட முறையில தேர் தேர் நகருமா? அதனால ஊர் கூடி தேர் இருப்பது தான் சிறந்தது. அது நடந்தால் நன்று. அப்ப புரட்சி பாரத கட்சியில விஜய் கட்சியினர் இணைஞ்சா நீங்க பேசுவீங்களா? எப்படி? அது நம்ம ஆர்வம் சொல்ல முடியாது. அது இன்னும் 4 மாசம் இருக்குது எங்களுடைய பொதுக்குழுக்கு. அப்ப சொல்றேன். விஜய் கட்சி ஆரம்பிச்சு இப்ப சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சுற்றுப்பயணத்தை பத்தி நினைக்கிறீங்க? திருச்சியில முதல் சுற்றுப்பயணத்தை நடத்திருக்காங்க. இல்ல, அவர் சுற்றுப்பயணம் வர்றது மக்களை சந்திக்கணுன்றது ஒரு அரசியல் தலைவருக்கு அது சரிதான். அது அதனால உண்மையாவே அவர் சுற்றுப்பயணம் போய் வருதோம், மக்களை சந்திக்கிறதும் எங்க கட்சி சார்பா நாங்க அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். நல்லதுதான். இப்போ அவரோட சுற்றுப்பயணத்துல நிறைய இடத்துல பர்மிஷன் கொடுத்துட்டு நிறைய சிக்கல் பண்றாங்க போலீஸ். இதை எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிகளை ஒடுக்கணும்னு நினைக்கிறது இயல்பு தானே ஆளுங்கட்சிக்கு. அதுதான் பண்றாங்க. புரட்சி பாரத சுற்றுப்பயணம் அதுதான் பண்ணிக்கிறோமே. ஒரு மாசத்துக்கு 3 பொதுக்கூட்டம் அங்கங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலும் நடக்குது கூட்டம். அதுக்கு முதற்படியா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் நடத்தியிருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு மாவட்டம் சார்பாக மதுராந்தகத்தில் நடத்துகிறோம். திருவள்ளூர் கிழக்கு சார்பாக பொன்னேரியில் நடத்துகிறோம். அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடத்துகிறோம். தொடர்ந்து கூட்டம் நடந்துதான். வேலூர் மாவட்டத்திலேருந்து கோட்டை மைதானத்தில் நடத்துகிறோம். இது எல்லாமே கிட்டத்தட்ட 15 கூட்டம் டிசம்பருக்குள்ள முடியும். மீதி ஒரு 3 கூட்டம் ஜனவரி மாசம். ஆனா 2 நாளைக்கு முன்னாடி பிசி கவர்னருக்கும் ஏர்போர்ட் முக்கிக்கும் மோதல் ஏற்பட்டு, இதை எப்படி பாக்குறது? அதாவது விமர்சனம் என்பது அது அரசியல்ல அது சாதாரணமா தான் எடுத்துக்கணும். யாரா இருந்தாலும் திமுக அதிமுக விமர்சனம் பண்ணுவாங்க, அதிமுக திமுக விமர்சனம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணாங்க. அந்த விமர்சனத்தை தாங்க முடியாதவங்க, ஏத்துக்க முடியாதவங்க நேரடியா களத்துல சண்டை போடுறதுன்றது அது அராஜகம் தானே. அதுதான் நடந்துருது. அது யாரா இருந்தாலும் அது தவறுதான். விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான அரசியல்வாதிக்கு அழகு. பாஜக தலைவர் நயனா நாகேந்திரனுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஓபிஎஸ் பிரதமரை சந்திக்க நேரம் பெற்றது இவர் கொடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிருக்காங்க. அதேபோல் டிடிவி தினகரனும் அந்த கூட்டணி விளைவிச்சிருக்காங்க. அவர் டிடிவி தினகரன் எல்லாமே 2 பேரும் நாகேந்திரன் குற்றச்சாட்டுறாங்க. அவருடைய செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க அதிமுகவுடைய இணைந்து இருக்கீங்க. இல்ல, அவரு தமிழ்நாட்டுக்கு தலைவர், அவர் தேசிய கட்சி, தமிழ் மாநிலத்துக்கு அவரு தலைவர். அவருடைய பணி அவர் செய்யறாரு. அதுல என்ன ஏதுன்றது அது நமக்கு ஏன் அவருக்கு சந்திக்கிறதுக்கு ஏன் வாய்ப்பு வாங்கி தரலையோ, இல்ல அவரு டிடிவி வெளியே போறதுக்கு காரணம் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க இந்த கேள்வியை நேரம் நயினாரே கேட்டா சொல்லிட்டு போறாரு. இப்ப அதிமுக கூட்டணியில இருக்கிறீங்க,
அதன் காரணமா இப்ப செங்கோட்டையும் அவரையும் எடப்பாடி அவர்கள் இணைக்கிறதுக்கான ஏதாவது முயற்சிகள் உங்க கட்சி மூலமா எதிர்ப்பு? கண்டிப்பா எடப்பாடியாரை நான் பார்க்க வாய்ப்பு கிடைக்கின்ற போது அது சம்பந்தமாக நான் அவரிடத்துல பேசுவேன். இல்ல நீங்க சந்திக்கும் போது ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கான வலியுறுத்துவீங்களா? இல்ல, அதுதான் சொல்றேனே, நான் அவரை சந்திக்கின்ற பொழுது கண்டிப்பாக இதை பற்றி நான் அவரிடம் பேசுவேன். ஓகே.